பார்க்காதவங்க உடனே போய் பார்த்துருங்க பூ. அந்த கதையில ஒரு முக்கியமான நிகழ்வு நேற்று தான் நடந்திருக்கு. ஏன்னா நம்ம நெட்ட மாதிரிக்கு கல்யாணம் நடந்துட்டு, அதனால மறக்காம பார்த்துருங்க பூ. அப்புறம் நம்மளோட ரஜி பாப்பா அண்ணி இருக்காவல்ல, அவங்க சேனல்லையும் நேற்று முந்தா நாள்லாம் வீடியோ வந்திருக்கு. அவங்க சேனல் பேர் தெரியுமா? சோனு பேட்ஸ் கார்ட்டூன் தமிழ். மறக்காம சோனு பேட்ஸ் கார்ட்டூன் தமிழை சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ தினமும் வருது, மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கதை எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். ஆமா பூ, சோனு பேட்ஸ் கார்ட்டூன் தமிழ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினமும் வீடியோ பாருங்க பூ, அன்னைக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம கிராமத்து காவியம் கதையை பார்க்கலாம். ஏங்க என்ன கொஞ்சம் வைக்கட்டுமா? போதும் சொல்லுமா. சரிங்க. ஏங்க நான் சமைச்சது எப்படி இருந்து? நல்லா இருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா? நல்லா இருந்து சொல்லுமா. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். சரி நான் வேலைக்கு கிளம்புறேன், வரதுக்கு ராத்திரி ஆயிரும். ஓ அப்படியா? சரிங்க சரிங்க. வெளியே எங்கேயும் போவாத, வீட்டுல இருந்து ஒழுங்கா. ஏங்க நான் எங்கங்க போறேன்? உங்ககிட்ட சொல்லாம இனி நான் எங்கேயுமே போக மாட்டேங்க. நீங்க வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் நான் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன். போயிட்டு வாங்க. சரி சொல்லுமா, பாரு. பாய்ங்க, பார்த்து போயிட்டு வாங்க. டாடா. எப்பாடா, நான் கூட இதுக்கு வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துருவாரோன்னு நினைச்சேன். அவரே ராத்திரி ஆகும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. இவர் வரதுக்குள்ள நம்ம போய் அந்த வேலையை முடிச்சிட்டு வந்துருவோம். சின்னக்கா பேர்ல அந்த வீட்டை மட்டும் வாங்கி கொடுக்க நம்ம ஹெல்ப் பண்ணிட்டோம். அந்த அண்ணன் நான் எவ்வளவு கமிஷன் காசு கேட்டாலும் தந்துருவாரு. அந்த ரூபாயை வச்சு நானும் என் புருஷனும் டூர் சுத்த போறோம். சந்தோஷமா சிறகடிச்சு பறக்க போறோம். ஊ லா லா லா, ஊ லா லா லா, உல்லா லா 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 லா. மன மதுர மாமர கிளையிலே பச்சை கிளி என்ன கேட்டது கேட்டது கேள்வி என்ன? ஊ லா லா லா, ஊ லா லா லா, உல்லா லா 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 லா. யாருமா? உள்ள வாங்க. என்னே வணக்கம்னே. வணக்கம்மா, யார் நீங்க? என்னே நான் ஏத்த வீட்ல இருந்தா வரேன். ஓ அப்படியா, ஏத்த வீட்டுக்காரங்களா நீங்க? இத்தனை நாளா இது தெரியாம போச்சு. நான் இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. நானும் தானே, நாங்களும் இப்பதான் குடி வந்திருக்கோம். கொஞ்சம் மாசம் தான் ஆகுது. வீட்ல அடிக்கடி நான் இருக்கிறதும் கிடையாது. ஓ அப்படியாம்மா, உட்காருங்க. கற்பகம், காபி கொண்டு வாமா. என்னே இருக்கட்டானே, காபிலாம் வேண்டாம். உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு தான் வந்தேன். உதவியா? என்னம்மா உதவி? என்னே இந்த வீட்டை நீங்க விற்க போறீங்களோ? ஏமா இப்படி கேக்குறீங்க? இல்லனே, சும்மா தெரிஞ்சுக்கிடலாம்னு கேட்டேன். அதுவாமா, நல்ல ரேட்டுக்கு கேட்டா வித்துருவேமா. என்னடா இப்படி சொல்றிய? ஆமாமா, எனக்கு இந்த ஊருக்குள்ளேயே நிறைய வீடு இருக்கு. இந்த வீடு நல்லா புதுசாவும் இருக்கு, நல்லா பெருசாவும் கட்டிட்டோமேனு நானே என் மனைவியும் வந்து இருக்கோம். யாராவது நல்ல ரேட்டு கேட்டோம்னா வித்துட்டு வேற வீட்டுக்கு போயிருவோமா. அப்படியே நிறைய வீடு இருக்கு உங்களுக்கு? ஆமாமா, நிறைய வீடு இருக்கு. ஆமா, இதெல்லாம் நீங்க எதுக்கு கேக்குறீங்க? உங்களுக்கு வீடு வாங்குறதுக்கு ஏதோ ஐடியா இருக்கோ? ஐயோ இல்லனே, உங்ககிட்ட ஒரு உதவி தான் கேட்டு வந்தேன். உதவியா? இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்ததே கிடையாது. திடீர்னு வந்து உதவிங்கிறீங்க. என்ன எதிர்த்த வீடு தானே என் வீடு. எனக்காக ஒரு உதவி செய்ய மாட்டீங்களா? நீங்க சும்மா கூட இந்த உதவி செய்யண்டா. நான் உங்களுக்கு இதுக்கு ரூபா தரேனே. என்னம்மா உதவிங்கிறிய, ரூபா தரேங்கிறிய? முதல்ல என்ன உதவின்னு சொல்லுங்க. ஏனே இந்த வீட்டை நீங்க விற்க கூடாது. என்னது விற்க கூடாதா? என் வீட்டை விற்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாருமா? ஏனே அதுக்கு நான் பணம் தரேனே. பாருங்கம்மா, நீங்க எத்தனை லட்சம் ரூபாய் தந்தாலும் எனக்கு வேண்டாம். என் வீட்டை எனக்கு எப்ப விற்கணும்னு தோணுதோ அப்ப வித்துருவேன். ஏனே நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்கனே. என் புருஷனை ஏமாத்தி இன்னொருத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவ இந்த வீட்டை வாங்கிட்டு இங்க வந்து குடியிருக்க போறேன்னு சவால் விட்டுருக்கா. அதுக்கு தானே நான் உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன், இந்த வீட்டை மட்டும் வித்துறாதங்க. ஏம்மா அப்படிலாம் எப்படி செய்ய முடியும்? யாராவது நல்ல வேலை கேட்டா என் வீட்டை நான் வித்துருவேன். ஏனே அவளுக்கு மட்டும் வித்துறாதங்கனே. அவளா? அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுமா. ஏனே அவ பேரு மீனா. மீனாவா? அப்படிலாம் யாரையும் எனக்கு தெரியாதுமா. ஏனே மீனாங்கிற பேருக்கு மட்டும் இந்த வீட்டை வித்துறாதங்கனே. வேற யாருக்கு வேணாலும் வீட்டை வித்துருங்க. வீட்டை வாங்குறவிய மீனாவா சோனாவா நான் எப்படிமா தெரிஞ்சுக்கிடுறது? ஏனே தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்கனே. மீனாங்கிற பேருக்கு மட்டும் இந்த வீட்டை விற்காதுங்கனே. வேற யாருக்கு வேணாலும் வித்துருங்க. அவ பேருக்கு மட்டும் இந்த வீட்டை எழுதி கொடுக்காதங்க. அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்?
வீட்டை வித்தாதான் எனக்கு நிறைய ரூபா கிடைக்கும். நான் அடுத்தடுத்து லேண்ட் வாங்குவேன், அதுல வீட்டை கட்டுவேன், அதை மறுபடியும் விற்பேன். நீங்க சொல்ற மாதிரி அவியலுக்கு விற்க கூடாது இவியலுக்கு விற்க கூடாதுன்னு உட்கார்ந்து இருந்தா கடைசி வரைக்கும் என் வீடு விற்காத. ஏனே மீனாங்கிற பேருக்கு மட்டும் விக்காதங்கனே, வேற யாருக்கு வேணாலும் வித்துருங்க. அப்படி செய்யறதுனால எனக்கு என்னமா லாபம்? ஏனே நான் உங்களுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் தாரேனே. 1 லட்சமா? ஆமாண்ணே 1 லட்சம் ரூபாய் தாரேன். நீங்க மட்டும் மீனா பேருக்கு விற்காம வேற யார் பேருக்கு வேணாலும் வீட்டை எழுதி கொடுங்க. நான் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தாரேன். என்னன்னு சொல்றிய? சரிங்கம்மா, 1 லட்சம் ரூபாய் தாரேங்கறிய. இந்த ஒரு உதவியை கூட நான் செய்ய மாட்டேனா? மீனா பேர்ல இந்த வீட்டை எழுதி கொடுக்க கூடாது, அவ்வளவுதானம்மா? ஆமாண்ணே அவ்வளவுதான். சரிங்கம்மா. என்னே மாறிட மாட்டீங்களே? மாற மாட்டேம்மா, நான் தான் வாக்கு கொடுத்துட்டேன்ல. நீங்களும் 1 லட்சம் ரூபாய் தாரேன்னு சொல்லிட்டிய. நீங்க உங்க வார்த்தையை காப்பாத்துங்க, நான் என் வார்த்தையை காப்பாத்தியே. சரிங்கண்ணே, ரொம்ப சந்தோஷம். என் வாழ்க்கை உங்க கையில தானே இருக்கு. தயவு செஞ்சு மீனா பேருக்கு மட்டும் வீட்டை எழுதி கொடுத்துறாதீங்க. சரிம்மா, மீனா தானே, நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். அப்புறமே நீங்க வீட்டை விக்கிறவங்க இந்த வீட்டுல வந்து குடியிருக்கவங்களா இருக்கணும். அவங்களும் மறுபடியும் இந்த வீட்டை வித்துட்டு போறவியெல்லாம் இருக்க கூடாது. அத கொஞ்சம் பார்த்து பேசி கொடுங்கனே. இங்க பாருங்கம்மா, வீட்டை கேட்டா விற்கதான் முடியும். அவங்க எதுக்கு வாங்குறாங்க ஏன் வாங்குறாங்கன்னு கேட்கவா முடியும்? என்ன கேட்டே கொடுங்கனே. மறுபடியும் அவிய விக்கிறேங்கிற பேர்ல மீனாக்கு எழுதி கொடுத்துட்டாவனா? அதுக்கு தானே இந்த வீட்டுல வந்து வாழ்றவியெல்லாம் பார்த்து இந்த வீட்டை வித்துருங்க. இந்த ஒரு உதவியும் சேர்த்து செஞ்சிருங்கனே. சரிங்கம்மா, 1 லட்சம் ரூபாய் தாரேங்கிறிய. உங்களுக்காக இந்த உதவி செய்யறேன். சரிண்ணே, ரொம்ப நன்றி. நான் போயிட்டு வரேனே. நான் சொன்னதை மறந்துடாதீங்க. சரிம்மா, நீங்களும் மறந்துடாதீங்க. எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிய. 1 லட்சம் ரூபாயோட வந்துருங்க, சரியா? சரிங்கண்ணே, நீங்க வீட்டை எழுதி கொடுக்கும்போது உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தந்துருவேன். சரிங்கம்மா, நல்லது, போயிட்டு வாங்க. 1 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. ஒரே ஒரு சின்ன உதவி தானே செய்வோம். மீனாங்கிற பேருக்கு மட்டும் வீட்டை எழுதி கொடுக்க கூடாது. இத ஞாபகத்துல வச்சுக்கிடணும். அப்பதான் 1 லட்சம் ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும். ஐயோ, இது என்ன கொடுமை? ராசாத்தியக்கா அந்த வீட்டுக்கு வந்து வெளியே போறவே. நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ். கொஞ்சம் வேகமா வந்திருந்தா என் நிலைமை என்ன இருக்கும்? ராசாத்தியக்கா கிட்ட வசமா மாட்டிருப்பேன். நல்ல வேலை வீட்டை மாட்டாம தப்பிச்சிட்டேன். ஆமா, இவ எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள இருந்து போறாவே? ஒருவேளை அவசர பார்த்து பேசிருப்பாவளோ? இருந்தாலும் இருக்கும். என்ன பேசிருப்பாவே? வீட்டை விற்காதீங்கன்னு சொல்லிருப்பாவளோ? ஐயோ, அப்படி மட்டும் சொல்லியிருந்தாவனா அவ்வளவுதான். என் கமிஷன் காசு வராதே. இப்ப என்ன செய்ய? சரி, வீட்டுக்குள்ள போய் அவர்கிட்ட பேசி பாப்போம். இந்த பொம்பளை அப்படி என்னதான் பேசி குழப்பி இருக்குன்னு தெரியல. போய் பாப்போம். என்ன மறுபடியும் காலிங் பெல் சத்தம் கேக்குது? யாரு? உள்ள வாங்க. வணக்கண்ணே. வணக்கம்மா. என்ன நீங்க தான் இந்த வீட்டு ஓனரா? ஆமாம்மா, நான் தான் ஓனர். ஏன் அப்படி கேக்குறிய? இல்லனே, சும்மா தெரிஞ்சுக்கிடலாமே தான். நீங்க யாருமா? என்ன விஷயமா வந்திருக்கிய? என்ன இந்த வீட்டை விற்க போறீங்களோ? அத பத்தி பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். நான் வீட்டை விற்க போறேன்னு உங்ககிட்ட யாருமா சொன்னது? இல்லனே, கேள்விப்பட்டு அதான் கேட்டு வந்திருக்கேனே. ஆமாம்மா, வீடு விற்க தான் போறோம். அப்படியானே? வீடு எவ்வளவு? முதல்ல நீங்க உட்காருங்கம்மா. சொல்லுங்கண்ணே, இந்த வீடு எவ்வளவுக்கு விற்க போறீங்க? சொல்லிட்டே இருந்தா எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். எவ்வளவு அமௌண்ட் நானே கேட்டு வாங்கிடுவேன். அம்மா, இந்த வீட்டை ஒரு ஆளு 60 லட்சத்துக்கு கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க அதை விட அதிகமா தந்தீங்கன்னா தாரேன். ஏனே 60லாம் ரொம்ப அதிகனே. கொஞ்சம் குறைச்சிக்கிட கூடாதா? ஒத்த பைசா கூட குறைக்க மாட்டேமா. நீங்க கூட ஒரு 5 லட்சத்தை வச்சு 65 தந்துருங்க. அப்படின்னா இந்த வீட்டை உங்களுக்கு தாரேன், இல்லைன்னா அவருக்கே கொடுத்துறேன். ஐயோ, வேண்டானே, வேண்டாம். எங்களுக்கே தந்துருங்க. 65 தானே? ஓகேனே, ஓகே. சரிங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேரானே செல்லம்மா. அப்ப சரிம்மா, செல்லம்மாங்கிற பேருக்கு வீட்டை எழுதி தரலாம். என்னனே இது? பேர் பார்த்து தான் வீட்டை எழுதி தருவீங்களோ? அப்படி இல்லம்மா, மீனாங்கிற பேரை தவிர்த்து வேற எந்த பேருக்கு வேணாலும் வீட்டை எழுதி கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. என்னனே சொல்றீங்க? மீனாங்கிற பேருக்கு மட்டும் வீட்டை எழுதி கொடுக்க கூடாதா? அப்படின்னு உங்ககிட்ட யார் சொன்னது? எழுத்த வீட்டு அம்மா தான் வந்து சொல்லிட்டு போனாங்க. ஏனே அவிய சொல்றதெல்லாம் ஏனே நீங்க கேக்குறீங்க? சும்மா யாருமே கேப்பா? 1 லட்சம் ரூபாய் தாரேன்னு சொல்லியிருக்காவ. அதனால நான் வாக்கு கொடுத்துட்டேன். கடைசி வரையும் அந்த வாக்கை நான் காப்பாத்துவேன். அப்படின்னா மீனாங்கிற பேருக்கு இந்த வீட்டை எழுதி கொடுக்க மாட்டீங்களோ? கொடுக்க மாட்டேமா, ஆனா உங்க பேருக்கு எழுதி கொடுப்பேன். உங்க பேரு செல்லம்மா தானே? ஆமாண்ணே, செல்லம்மா தான். சரிங்கம்மா. அட்வான்ஸ் எப்ப தரீங்க?
ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ வச்சுக்கலாம்? ஏனே நான் அப்படியே சும்மா நடந்து வந்துட்டு இருந்தேனா இந்த வீடு விக்கிறாவேன்னு கேள்விப்பட்டேன். அதனால உள்ள வந்து பேசுறதுக்கு வந்துட்டேன். ரூபாய் எதுவுமே எடுத்துட்டு வரலனே. எங்க அண்ணன் கிட்ட தான் கேட்கணும். அதனால நான் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு அட்வான்ஸ் பணத்தை எடுத்துட்டு வந்து தாரேன். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். வீடு உங்களுக்கு தானே? அது வந்துனே எனக்கு தான். ஆனா எங்க அண்ணன் தான் ரூபாய் தருவாரு. அண்ணன் தந்தாலும் சரி யார் தந்தாலும் சரி செல்லம்மாங்கிற பேருக்கு தானமா வாங்க போறீங்க? அது வந்துனே நான் யோசிச்சு சொல்லி. நல்லா யோசிங்கம்மா. ஆனா மீனாங்கிற பேருக்கு மட்டும் எழுதி தர மாட்டேன். சரிங்கண்ணே, சரி நான் போயிட்டு வரேனே. சரிம்மா, போயிட்டு வாங்க. நாளைக்கு அட்வான்ஸ் பணத்தை எடுத்துட்டு வந்து தரலனா வீட்டை வேற ஆளுக்கு வித்துருவேன். சரிண்ணே, அட்வான்ஸோட வரேன். என்னை யாராலையும் ஏமாத்த முடியாது.